guys, so இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ஆல்ரெடி பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் லாஜிக் கேட்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல யூனிவர்சல் கேட்ஸ் என்ற டாபிக்ல நாங்க பார்த்திருந்தோம். ப்ரீவியஸ் செஷன்ல யூனிவர்சல் கேட்ஸ்ல பார்த்திருந்தோம். நன் கேட், நோர் கேட் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட் இருக்கிறதா நாங்க பார்த்திருந்தோம். யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்றதுல ரெண்டு விதமான கேட்ஸ் இருக்கிறன்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஸோ இதுல நாங்கள் நன் கேட் அப்படின்றத பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் இந்த செஷன்ல பார்க்க போறது நோர் கேட். இந்த நோர் கேட் வந்து எப்படி யூனிவர்சல் கேட்டா ஒர்க் பண்ணும், இதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரப்போம். நோர் கேட் அப்படின்னு சொல்லி பார்க்கல, அது இந்த பேசிக் சிம்பிள் அண்ட் எக்ஸ்பிரஷன் எங்களுக்கு தேவையா இருக்கும். நோர் கேட் அப்படின்றத நாங்க ட்ரோ பண்ணணும்னா ரெண்டு இன்புட் உள்ள ஒரு நோர் கேட் இந்த ஷேப்ல இருக்கும். இந்த நோர் கேட்ல முன்னுக்கு ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கும். ஏபி என்று சொல்லி ரெண்டு விதமான இன்புட்டை நாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோமா இருந்தால் இதன் அவுட்புட் வந்து ஏ பிளஸ் பி ஹோல் திங் பார் இப்படி இருக்கு, முழுவதின் பார் இருக்கு. இதுதான் நோர் கேட் அப்படின்றதுன்ற பேசிக் சிம்பிள். இப்ப நாங்க 1/1 ஒரு நோர் கேட் 2 3 4 சொல்லி நோர் கேட்ஸ் நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அதன் ரிசல்டன்ட் எப்படியான ஒரு அவுட்புட் எங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு வரும். ஸோ இதை டிஸ்கஸ் பண்றதுக்காக நான் இனிஷியலா என்ன செய்யறேன், முதலாவதா ஒரே ஒரு நோர் கேட்டை நாங்க பில் பண்ணி பார்ப்போம். ஒரே ஒரு நோர் கேட்டு நாங்கள் இதுல பில் பண்ணுவோமா இருந்தா ஒரு இன்புட் எடுத்து நான் இதை ரெண்டா பிரிச்சு இப்படி ஒரு ஷேப் கொண்டு எடுத்துக்கொண்டோம். இதுல ஏ என்றதை இன்புட்டா நாங்க ப்ரொடியூஸ் பண்ணி பார்ப்போம். இங்கேயுமே ரெண்டு ஏ வந்து பிரிஞ்சு வரும். கடைசி அவுட்புட் பாத்தீங்கன்னு சொன்னால் ஏ பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லி வரப்போகுது. பிகாஸ் நோர் கேட்னு சொல்லி நாங்கள் ஏ பிளஸ் பி என்று போட்டிருந்தோம். இங்க ரெண்டாவது இன்புட் பி இருந்தபடியா இங்க ரெண்டுமே ஏ தான், ரெண்டா பிரிஞ்சு வரபடியால் ஏ பிளஸ் ஏ ஹோல் திங் பார். இந்த இடத்துல இதை நாங்க சோல்வ் பண்ணுவோமா இருந்தால் டிமோகன்ஸ் லோ என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ரெண்டையும் தனித்தனி எழுதிட்டு தனித்தனி பாரா நாங்க எழுதலாம், நடுவான் குறிய நாங்க சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும். இதுதான் பேசிக்கான நோட்ஸ். ஸோ ரெண்டும் ஒரே ஆக்கள் பெருக்குப்படினம், அதாவது எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் எழுதலாம் நாங்க. ஸோ பூலியன் அல்ஜிப்ராவோட லோஸ்ல வரும். ஐடம் போர்டன் லோன்னு சொல்ற நாங்கள் தமிழ்ல அதே வேலு விதி என்று சொல்லுவோம். ஒரே ஆக்கள் பெருக்கப்பட்டால் என்ன, கூட்டுப்பட்டால் என்ன, அடிஷன் சொன்னா என்ன, மல்டிபிளிகேஷன் சொன்னா என்ன, அதே ஆன்சர் தான் உங்களுக்கு ஆன்சர் ஆகும். ஸோ ஃபைனலா உங்களுக்கு ஆன்சர் ஏ பார் வரும். ஸோ இதுல இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ஏ என்றதை இன்புட்டா கொடுக்கல, அவுட்புட் ஏ பாரா வர்றபடியான. ஸோ இங்க கன்க்ளூஷன் இது ஒரு நாட் கேட்டா எங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஒரே ஒரு நோர் கேட் எங்களுக்கு ஒரு நாட் கேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கு. ஏ என்ற இன்புட் எங்களுக்கு ஏ பார் என்ற அவுட்புட்டை தாரபடியால இது நாட் கேட்டா ஒர்க் ஆகுது. ஸோ ரெண்டாவதா நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர போறது வந்து ரெண்டு நோர் கேட்டை நாங்க இன்க்ளூட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு நோர் கேட் என்று சொல்லிக்கல நன் கேட்ல செய்த அதே ஷேப் தான். 2 இன்புட்ஸ் உள்ள ஒரு நோர் கேட் நான் எடுக்கிறேன். இதை ரெண்டா பிரிச்சு திரும்ப இன்னொரு நோர் கேட்டோட நான் இங்க மேக் பண்ணி கொள்றேன். இங்க அவுட்புட் தேவை. ஸோ அதுக்காக ஏபி என்று ரெண்டு இன்புட் எடுக்கிறேன். இங்க என்ன அவுட்புட் வருமென்றதுதான் எங்களோட கன்க்ளூஷன்ல வர போற ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ இதை நாங்க சோல்வ் பண்ணிட்டு போய் லாஸ்ட் ஆன்சர் என்ன வருமென்று சொல்லி பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த இடத்துல ஏபி அப்படின்ற இன்புட் வந்து இங்க வரைக்குள்ள எங்களுக்கு ஏ பிளஸ் பி ஹோல் திங் பார் அப்படின்னு வந்திருக்கு. இதே ஏ பிளஸ் பி ஹோல் திங் பார் தான் இங்கேயும் வரும், இங்கேயும் ரெண்டா பிரிஞ்சு இங்க வரும். அப்ப இங்க அவுட்புட் வரைக்குள்ள எங்களுக்கு அப்படி வரும்னு சொன்னால் ஏ பிளஸ் பி ஹோல் திங் பார், நாங்க ஒரு பிராக்கெட் போடலாம், இதுக்கு வருவாங்க. இன்னொரு ஏ பிளஸ் பி ஹோல் திங் பார் அப்படின்னு மார்க் பண்ணலாம். அதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டு பார் ஒன்று போட்டுக்கொள்ளலாம். இனி முழுவதின் பார் ஒன்று போட்டுக்கொள்ளும். இல்லை இவர் ஒரு செட் சேர்த்து ஒரு முழுவதின் பார் நடுவில் வந்து நாங்க பிளஸ் ரெண்டு போட்டுக்கொள்வோம். இது ஒரு நோர் கேட் என்று படியா ரெண்டுக்கு நடுவில் பிளஸ் போடும். இப்ப இந்த பெரிய பாரை பிரேக் பண்ணணும்னு சொன்னா நாங்கள் இது கீழே இருக்க போற ரெண்டு சின்ன சின்ன எலிமெண்ட்ஸையுமே பிரேக் பண்ணி எழுதுவோம். ஏ பிளஸ் பி ஹோல் திங் பார் ஒரு பார்ட்டா இருக்கும். அடுத்தது வந்து ஏ பிளஸ் பி ஹோல் திங் பார்ன்றது இன்னொரு பார்ட்டா இருக்கும். தனித்தனி பாரா நாங்கள் எழுதிடுவோம்.
அடுத்தது நடுவில் இருக்க போற குறி வந்து மாறுபடும். இப்ப இதை ரெண்டையும் செப்பரேட்டா எழுதி போட்டு பாரை நாங்க ரெண்டா பிரேக் பண்ணிட்டு நடுவில் இந்த சிம்பிளை மாத்தி இருக்கிறோம். டபுள் பார் ஒன்றோடி ஒன்று கேன்சல் ஆகும் எங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் டபுள் கம்ப்ளிமெண்ட் லோன்னு சொல்லுவோம். ரெண்டு பாரும் கேன்சல் ஆகிட்டு அடுத்தது ஃபைனலா எங்களுக்கு வர போறது வந்து ஏ பிளஸ் பின்றது ஒரு செட்ல இருக்கு டாட் ஏ பிளஸ் பி ரெண்டுமே ஒரே ஆக்கள் தான். ஏ பிளஸ் பி என்று ரெண்டும் சேம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கிறபடியால நாங்கள் ஐடம் பொசிஷன் லோன்னு சொல்லிக் கொள்வோம். அந்த ஐடம் பொசிஷன் லோல என்னத்தை பார்ப்போம்னு சொன்னால் ரெண்டும் ஒரே எலிமெண்ட் லாஸ்ட் ஆன்சரும் அதே எலிமெண்டே எடுக்கலாம். ஸோ அவுட்புட் எங்களுக்கு ஃபைனலா ஏ பிளஸ் பி என்று வரக்கூடிய மாதிரி. ஸோ இதன் அவுட்புட் வந்து ஏ பிளஸ் பி. இந்த ஏ பிளஸ் பி என்றது எந்த கேட்டுக்கு ஈக்குவலண்டான ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்கும் என்று சொன்னால் ஓர் கேட்டுக்கு ஈக்குவலண்டான ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்கு. ஸோ இங்க நாங்கள் இன்புட்டா ப்ரொடியூஸ் பண்ணினது வந்து ஏ பி, அவுட்புட் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஏ பிளஸ் பி. ஸோ இது ஒரு ஓர் கேட்டுக்கு ஈக்குவலண்டான ஃபங்க்ஷனா இங்க நாங்கள் கன்சிடர் பண்ணி கொள்ளலாம். ஸோ தென் நாங்கள் மூன்றாவதா பார்க்க போறது மூன்று கேட்ஸ் உள்ள மாதிரி நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று டிஃபைன் பண்ணி கொள்வோம். முதலாவதா என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு நோர் கேட்டை நாங்கள் ஒரு இன்புட்ல இருந்து ரெண்டா பிரிச்சு எடுத்து இப்படி எடுத்துக்கொள்வோம். ரெண்டாவது நோர் கேட்டையும் அதே செட்டப்லயே நான் எடுத்துக்கொள்றேன். நீங்க அடுத்ததா ரெண்டையுமே ஜாயின் பண்ணி நாங்கள் இங்க ஒரு நோர் கேட் ஒன்று போடும். ஸோ இதுல ஏ பி என்று சொல்லி ரெண்டு இன்புட் இருக்க போறோம். ഇതിന്റെ அவுட்புட் வந்து எந்த கேட்டுக்கு ஈக்குவலண்டா இருக்க போகுதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். இந்த இடத்துல ஏ என்ற இன்புட் வந்து இங்க எங்களுக்கு ஏ பார் வரும். இதை நாங்க டிஃபைன் பண்ண வேண்டிய தேவையில ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம். ஏ என்றது ஏ பார் இனிஷியலா. ஸோ இங்க ஏ கொடுத்தோம்னா இங்க ஏ பார் வரும் சொல்லி இனிஷியலா நாங்க பார்த்துருக்கிறோம். ஸோ தென் பி என்ற இன்புட்டை நாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோமா இருந்தால் பி பார்ன்றது இங்க அவுட்புட்டா வந்து இங்க எங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டா வர போறது வந்து ஏ பார் பிளஸ் பி பார் ஹோல் திங் பார் வருது. ஸோ இந்த இடத்துல நாங்கள் அந்த பெரிய பாரை நாங்கள் பிரேக் பண்ணி எழுதுறதுக்காக ஏ பாரை தனி எழுதிக் கொள்வோம், பி பாரை தனி எழுதுவோம், நடுவில் அந்த சிம்பிளை சேஞ்ச் பண்ணிட்டு தனித்தனி பாரா எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு பாருமே நாங்கள் கேன்சல் ஆகும் எடுத்துக்கலாம். இந்த டபுள் கம்ப்ளிமெண்ட்லோ ஃபைனல் ஆன்சர் வந்து ஏ டாட் பி, ஏபி என்று எழுதலாம். ஏஐயும் பிஐயும் இன்புட்டா கொடுத்தா ஏபி என்ற ஆன்சர் வந்தா இதை நாங்கள் அண்ட் கேட் என்று சொல்லி எடுக்கலாம். ஸோ நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து கொள்ளலாம். ஃபைனலா இன்புட்ஸா நாங்கள் ஏஐயும் பிஐயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அவுட்புட் எங்களுக்கு ஏபி வந்திருக்கிறபடியால இது ஒரு அண்ட் கேட்டுக்கு ஈக்குவலண்டான கேட் என்று சொல்லி நாங்கள் கன்சிடர் பண்ணி கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போறது வந்து 4 கேட்டை வச்சு ட்ரோ பண்ணிக்கல எங்களோட அவுட்புட் எப்படி வரும் பார்க்க போறோம். ஸோ 4 கேட்ஸ் யூஸ் பண்ண போறோம்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நன் கேட்டுக்கு பார்த்த மாதிரி தான் ஒரு நோர் கேட் ஒன்று எடுத்துக்கொள்வோம். இதுல அதை ட்ரோ பண்றதுக்காக நான் இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கொள்றேன் ஒரு நோர் கேட். இன்னொரு நோட் கேட் ட்ரா பண்ணிக்கொள்வோம் அதே மாதிரியே. ஃபைனலா எங்களுக்கு ரெண்டு நோர் கேட்டும் சேர்ந்த மாதிரி இதுல வந்து ஒரு கம்பைனான நோர் கேட் ஒன்று எடுக்க வேண்டி வரும். ஸோ அந்த நோர் கேட் இன்புட் வந்து இங்க போற மாதிரி இருக்கும். இடையில இருக்க போற நோர் கேட் இன்புட்ஸ் வந்து ஆல்ரெடி நாங்க ப்ரொவைட் பண்ணது இந்த இன்புட்ல இருந்து சேர்ந்து வர மாதிரி இருக்கும். இப்ப எங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் அப்படின்றது கம்பைனா வரப்போற இந்த நோர் கேட் ஒரு காம்பினேஷனா இருக்கு. இன்னொரு நோர் கேட் இங்க வரும். இப்ப இன்புட்டா நாங்கள் ஏ பி என்ற ரெண்டு பேரை எடுக்கலாம். ഇതിന്റെ ഔട്ട്പുട്ട് நாங்கள் கம்பேர் பண்ணுவோமா இருந்தா இந்த 4 கேட்ஸை கொண்ட யூனிவர்சல் கேட்ஸா இருக்கிற நோர் கேட்டின் ஃபைனல் அவுட்புட் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் ஏ என்றது டைரக்டா இங்க இன்புட்டா போகும்.
இதுல வரப்போறது ஆன்சர் வந்து a பிளஸ் பி ஹோல் திங் பார். இதுதான் இங்க இருக்கு. இதுதான் இங்கேயும் வரப்போகுது, இங்கேயும் வரப்போகுது. அடுத்தது பி வந்து இங்க இன்புட்டா வரும். உங்களுக்கு அவுட்புட் இங்க என்ன வரும் என்று சொன்னால் ஏ நடுவில் பிளஸ் போடுவோம், ஒரு பிராக்கெட்ல ஏ பிளஸ் பி ஹோல் திங் பார் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கணும். இனி இன்னொரு ஹோல் திங் பார் வரும். இதுதான் இங்க வர போற அவுட்புட்டா இருக்கு. இதுல வர போற அவுட்புட் பாத்தீங்கன்னா பி பிளஸ், இதுல ஏ பிளஸ் பி ஹோல் திங் பார் அப்படின்னு சொல்லி வருவார். இனி ஒரு ஹோல் திங் பார் எல்லாத்துக்கும் சேர்த்து வரும். இதுல எங்களுக்கு ஃபங்க்ஷன் ஒன்று வரப்போது, அது எஃப் கொண்டு வரும். ஸோ நான் இதில் கீழே இதை சால்வ் பண்ணி கொண்டு வருவோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு, எங்களோட ஆன்சர் இதில் எப்படி வர போறாருன்னு சொன்னால் ஃபர்ஸ்டா ஏ பிளஸ் பி ஹோல் திங் பார் இது ஒரு ஃபங்க்ஷனா வந்து, இனி இன்னொரு பிளஸ் போட்டு பி பிளஸ் ஏ பிளஸ் பி ஹோல் திங் பார். இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹோல் திங் பார் வந்துடும். இது ஜென்ரலா ஒரு காமனான ஐடியா வச்சு எழுதினேன். இப்ப இந்த மேல இருக்கிற பாரை நாங்க பிரேக் பண்ணி எழுதினோம்னு சொன்னால் a plus b whole thing bar. ஸோ இடையில இந்த a plus b ஒரு பார் இருக்கு, மேல ஹோல் திங் பார், இன்னொரு ஹோல் திங் பார், மேலான் பார் பிரேக் ஆகி வரும், நடுவில் டொட் வந்துடும். பிறகு b plus இங்க a plus bக்கு வந்து ஒரு பார் ஒன்று இருக்கு இதுல, அதோட சேர்த்து இங்க ஒரு பார் இருந்தது. இனி இந்த பிரேக் ஆன பார் மேல வந்து, ஸோ இந்த ரெண்டு பாருமே கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனா அப்புறம் எங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்னு சொன்னால் a plus இங்க a plus b அப்படின்னு இருக்கு. இது ஒரு செட். இங்கால b plus a plus b அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த மேல ரெண்டு பாரையும் நாங்க முறையக்கூடாது. ரெண்டு பாரும் தான் கேன்சல் ஆனே தவிர இங்க இருக்க போற பார் அப்படிதான் இருக்கு. a பிளஸ் பிக்கு மேல இருக்கிற பார் அப்படிதான் இருக்கு. இதை நாங்க நீ ஒரு காமனான ஃபங்க்ஷன் எழுதுவோமா இருந்தா a பிளஸ் இந்த மேல இருக்கிற பாரை பிரேக் பண்ணி எழுதிக்கு எங்களுக்கு a பார் டாட் b பார் மாறும். அப்ப a பார் b பார் அப்படின்னு வந்துடும். இது ஒரு செட். அடுத்த செட் எப்படி வரும்னா b இங்க இருக்கும், பிளஸ் போடுவோம். இதுவும் திரும்ப a பார் பிளஸ் b பார் பிரேக் பண்ணி எழுதிக்கு a பார் டாட் b பார் வந்து. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு என்ன நடந்துட்டுன்னு சொன்னால் இருபடி சமன்பாடுகள் மாதிரி, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி எங்களுக்கு வந்துட்டுனா இதை நாங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஏ ஆளு ஒருக்கா பிஏ மல்டிப்ளை பண்ணணும், ஏ ஆளு ஒருக்கா இவரை மல்டிப்ளை பண்ணணும், ஏ பார் பி பார் ஆளு ஒருக்கா பிஏ மல்டிப்ளை பண்ணணும், ஏ பார் பி பார் ஆளு ஒருக்கா ஏ பார் பி பாரை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4 தரம் பெருக்க வேண்டி வரப்போகுது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் அடுத்த ஃபங்க்ஷன் எழுதுறதுக்காக நான் இந்த இடத்துல இந்த பார்ட்ல இருக்க போறதுல பிளாங்கா நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். ஸோ இதுல நாங்கள் ஒரு ஒயிட் கலர் இதை நான் மேக் பண்ணிக்கொள்றேன். இதன் ஆன்சர் எப்படி வரும்போது நாங்கள் எழுதிட்டு வரோம். ஸோ ஏஆல ஏ பார் பி பாரை நாங்கள் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் டிஃப்ரெண்டான ஒரு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் கலர். ஏ இன்டு ஏ பார் பி பார் முதலாவது பிளஸ், அடுத்தது ஏ இன்டு பி. நான் எழுதின நீங்கால ஏ இன்டு பி என்று சொல்லி இங்கே ஒன்று இருக்கும். அடுத்தது வந்து ஏ இன்டு ஏ பார் பி பார். ஸோ அது ரெண்டு பண்ணிட்டேன், ஏ இன்டு பி, ஏ இன்டு ஏ பார் பி பார் பிளஸ், அடுத்தது ஏ பார் பி பார் இன்டு பி. ஸோ ஏ பார் பி பார் இன்டு பி பிளஸ் a bar b bar into a bar b bar, a bar b bar into a bar b. ஸோ இதுல ஏயும் ஏ பாரும் பக்கத்துல இருக்கிறபடியால 0 ஆயிரும், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்க இந்த பியும் பி பாரும் பக்கத்துல இருக்க 0 ஆயிரும். இங்க ரெண்டு பேருமே சேம் எலிமெண்ட்ஸ் தான். ஸோ ஏ பார் பி பார் எழுதலாம். ஸோ ஃபைனல் அவுட்புட் எங்களுக்கு அப்படி வரும் சொன்னால் ஏபி பிளஸ் ஏ பார் பி பார் வரும். இது எந்த கேட்டுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னு சொன்னால் எக்ஸ் நோர் கேட்டுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஃபங்க்ஷன்.
ஆல்ரெடி நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருந்தோம். எக்ஸ் நோர் கேட் என்று சொன்னா தான் ஏ பார் பி பார் பிளஸ் ஏபி என்பது. ஸோ இதில் ஒரு கன்க்ளூஷனா பார்ப்பா இருந்தால் நாங்கள் இன்புட்ஸா நாங்கள் இங்க ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஏ அண்ட் பி. அவுட்புட் எங்களுக்கு வந்து ஏ பார் பி பார் பிளஸ் ஏபி. ஒரு நோர் கேட்டை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இந்த இடத்துல நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நாங்கள் 5 NAND கேட்ஸை வச்சு நோர் கேட்ஸை வச்சு எப்படி ஒரு யூனிவர்சல் கேட்டை பில்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணிக்கலாம். 5 நோர் கேட் யூஸ் பண்ணிக்கல என்ன செய்யணும்னு சொன்னா முதல் 4 கேட்ஸ் யூஸ் பண்ணி செய்த அதே செட்டப் தான். ஒரு நோர் கேட், இன்னொரு நோர் கேட் வந்து எங்களுக்கு இடையில வரும். ஸோ இங்க இதுண்ட இன்புட்டா வர போறார் வந்து இங்க நீங்கள் எடுக்க போற பார்ட். ரெண்டாவது இன்புட் எடுக்க போறார் இங்க எடுக்க போறேன். ஸோ ரெண்டையுமே நாங்க merge பண்ணி லாஸ்டா ஒரு நோர் கேட்டால நாங்க ஜாயின் பண்ணலாம். இது முதலே நோர் செட்டப் தான். அடுத்தது வந்து இதில் எக்ஸ்ட்ராவா ஒரு நோர் கேட் வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ இதான் 5 நோர் கேட்டை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு யூனிவர்சல் கேட் செட்டப்பை வந்து ட்ரா பண்ணி இருக்கிறோம். 5 நோர் கேட்ஸை யூஸ் பண்ணி ஒரு அவுட்புட் எடுக்க போறோம். ஸோ ஏபி என்று சொல்லி ரெண்டு விதமான இன்புட்டை நீங்க கொடுக்கலாம். அவுட்புட்டா என்ன வரும் அப்படின்னு சொல்லித்தான் நாங்க இந்த இடத்துல கன்க்ளூஷனா பார்த்துட்டு வர வேண்டியிருக்கு. ஸோ இந்த பார்ட் வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய போறது இல்லை. ஸோ ஃபைனல் ஆன்சர் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஏ பார் பி பிளஸ் ஏபி பார் இப்படி ஒரு ஆன்சர் உங்களுக்கு ஃபைனலா வரும். ஸோ இது எந்த கேட்டா இருக்குன்னு சொன்னால் எக்ஸோர் கேட்டா இருக்கு. ஏபி என்றதை இன்புட்டா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கல, உங்களுக்கு அவுட்புட் வந்து ஏ பார் பி பிளஸ் ஏபி பார் வரும் எக்ஸோர் கேட்டா இருக்கும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களோட ரெஃபரன்ஸுக்கான ஒரு கொஸ்டின். ஸோ இது ஆன்சரை செய்து பார்த்துட்டு இது ஓகே வந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கொள்ளுங்க. இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கொள்ளுங்க. அது ரிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். ஸோ இந்த வீடியோ செஷன் கன்க்ளூஷனை நாங்கள் பார்ப்போமா இருந்தா ஒரு டேபிள் ஃபார்மேட்ல நாங்கள் எல்லா விதமான கேட்ஸ் அதின் ஸ்ட்ரக்சரை நாங்கள் டிஃபைன் பண்ணிட்டு வருவோம். முதலாவதா ஒரு ஃபீல்டு எடுப்போம். இந்த ஃபீல்டு வந்து நம்பர் ஆஃப் கேட்ஸ். ஸோ இதை நான் ஒரு ப்ளூ கலரோட மார்க் பண்ணி. ஸோ நம்பர் ஆஃப் கேட்ஸ் என்னென்ன கேட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த கேட்ஸை வச்சுக்கொண்டு அவுட்புட் எப்படி வந்துட்டு தான் நாங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்க போகிற இந்த ஃபீல்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டு. ஸோ அவுட்புட் உங்களுக்கு என்ன வந்து. ஸோ இதை நாங்கள் ஃபைனலாக இது ஒரு கன்க்ளூஷனாக பார்ப்போமா இருந்த ஒரு டேபிளை மேக் பண்ணி ஒரு நோர் கேட் யூஸ் பண்ணிக்கல எங்களுக்கு நோட் கேட் அவுட்புட்டாக வந்திருக்கும். 2 நோர் கேட் யூஸ் பண்ணிக்கல எங்களுக்கு அண்ட் கேட், 3 நோர் கேட் ஓர் கேட்டையும், 4 நோர் கேட் எக்ஸ் நோர் கேட், 5 நோர் கேட் எக்ஸோர் கேட் அப்படின்னு சொல்லி இந்த டேபிள்ல இருக்கிற மாதிரியே எங்களோட அவுட்புட்டை நாங்கள் கன்க்ளூஷனாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுன்ற எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் இந்த செஷன்ல நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இன்னொரு செஷன்ல நாங்கள் அடுத்த ஒரு புது கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.